கேஷிரோ கொரியன் டிராமாக்கு அப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ்ல மறுபடியும் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல தி ஒண்டர்ஃபுல்ஸ் அப்படின்னு ஒரு கொரியன் டிராமா ரிலீஸ் பண்ண போறாங்க கைஸ். அதுவும் யாரோட ஆக்டிங்லன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ பியூட்டி சீரிஸோட ஹீரோவான சா இன் வூ அண்ட் எக்ஸ்ட்ராடினரி அட்டர்னி வூ சீரிஸ்ல ஹீரோயினா நடிச்ச பார்க் யூன் பின்னும் சேர்ந்து ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்றத வீடியோவோட எண்டிங்ல சொல்றேன். இது மாதிரி கொரியன் டிராமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒண்டர்ஃபுல்ஸ்ன்ற இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சீரிஸ் நடக்கிற டைம் பீரியடு 1999ல. அப்போ இருக்கிற நிறைய பேர் உலகம் எண்டாக போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பா. அதே மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருமே ஒரு பர்சனாலிட்டியான ஆளு. நம்ம ஹீரோயின் இருக்கிற அதே ஊருக்கு ஒரு சிவில் சர்வெண்டா ஒர்க் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இப்படி அவங்க வாழ்க்கை தனித்தனியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பர் பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது ஆக்சிடென்டலா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ரிலேட்டிவ் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. இதுக்கப்புறம் அந்த பவர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, அவங்களை எதிர்க்கிற வில்லனை அவங்க ஃபைட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டிஃபரெண்டான கதையை சொல்லக்கூடிய சீரீஸாக தான் இருக்க போகுது. அண்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த ட்விஸ்ட் என்னன்னா, இந்த சீரிஸ்க்கு இன்னும் ரிலீஸ் டேட்டு கன்ஃபார்மே ஆகல. இந்த இயர் செகண்ட் குவார்ட்டருக்குள்ள ரிலீஸ் ஆயிடும். ஐ மீன் ஏப்ரல் டு ஜூன்குள்ள எப்போ வேணும்னாலும் வரலாம். இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல ஒரு 85% தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட் சீரிஸ் மாதிரி தமிழ் வரும்னு நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு நெட்ஃபிளிக்ஸ் நாம போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல வர சீரிஸை பத்தி தெரிஞ்சுக்க ரைட் சைட்ல தெரியுற இந்த எண்ட் ஸ்கிரீன் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அந்த வீடியோல மீட் பண்றேன்.